இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் என் தேவனின் இறை இரக்க செய்தி என்ன என்பதை நாம் கேட்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிறோம். கடவுளின் அன்பும் அமைதியும், கிறிஸ்துவின் அருளும், தூயாவின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. வாரும் தூயாவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூயாவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, சங்கீதம் 38:9 சொல்லுகிறது, என் தலைவரே, என் தலைவரே, என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும், என் வேதனை குரல் உமக்கு மறைவாயில்லை என்று தாவீது உரத்த குரலில் ஆண்டவரை பார்த்து மன்றாடுகிறார். தாவீதின் ஜெபம். இதோ இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்தி நமக்கு ஆவியானவர் அருமையான காலை பொழுதினிலே, எனது மேலாடையின் கீழ் நீ பாதுகாக்கப்படவில்லையா என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிரம் தாழ்த்தி உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்குகிறேன். வாருங்கள், இறையிறக்கத்தின் செய்தி என்ன என்பதை இன்று நாம் கேட்போம். ஆவியானவருடைய இறையிறக்கத்தின் செய்தி, எனது மேலாடையின் கீழ் நீ பாதுகாக்கப்படவில்லையா என்ற கேள்வி கேட்கிறார். நாமோ, என் தலைவரே, என் பெருமைச்செல்லாம் உமக்கு தெரியும், என் வேதனை குரல் உமக்கு மறைவாய் இல்லை, நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன் என்று உலகத்தரமான சிந்தனையிலே நாம் ஒவ்வொரு நாளும் கதறுகிறோம், புலம்புகிறோம். ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுகளை வைக்கிறோம். அவருக்கு தெரியும். இதோ நம்மிடத்திலே நமக்கு தருகின்ற பதில், என் மகளே, என் மகனே, எனது மேலாடையின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? எனது மேலாடையின் கீழ் நீ பாதுகாக்கப்படவில்லையா? உன் ஆன்மா பலமற்றதாக இருந்தாலும், அவநம்பிக்கையில் விழாதபடி நான் கவனித்துக் கொள்ள மாட்டேனா? உன் ஆன்மா பலமற்றதாக இருந்தாலும் அவநம்பிக்கையில் விழாதபடி நான் கவனித்துக் கொள்ள மாட்டேனா? இதன் காரணமாகவே என் குழந்தாய், நீ அஞ்ச தேவையில்லை. நான் சொல்வதை மட்டும் செய். எப்போதும் என் முன்னிலையில் எளிமையாக இரு. நீ அஞ்ச தேவையில்லை. நான் சொல்வதை மட்டும் செய். எப்போதும் என் முன்னிலையில் எளிமையாக இரு. உன்னை எளியவனாக இருக்கும்படி கேட்பது உன்னை தடுப்பதற்காக அல்ல, மாறாக
அதன் வழி என் மகன் மகிமை அடையவே ஜெபி ஜெபி ஜெபி. என் சிறிய ஆன்மாவே, என் இதயத்தை உற்று நோக்கும்படி உன்னை அழைக்கிறேன். என் இதயத்தை உற்று நோக்கும்படி உன்னை அழைக்கிறேன். இந்த புனித பரிசுத்த வேதாகமத்தை குறிக்கிறேன். இங்கே வந்து, என் குழந்தாய், நீ களைப்புற்றிருந்தால் உடனே என் இதயத்திடம் வந்து ஜெபிக்க துவங்கு. அப்போது உன் களைப்பை நீ உணரமாட்டாய். உனக்கு ஏற்கனவே நான் கொடுத்தவற்றை விட இன்னும் அதிகமான அருள் வரங்கள் என்னிடம் உண்டு. எனவே என் அன்பான பார்வையிலே எப்போதும் தங்கியிரு. என் அன்பான பார்வையிலே எப்பொழுதும் தங்கியிரு. ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் வழியாக, ஸ்தோத்திர பலியின் வழியாக, ஜெபமாலை வழியாக உன்னுடைய காணிக்கைகளை செலுத்து. நீ அதை எப்பொழுதெல்லாம் செய்யக்கூடுமோ அப்பொழுதெல்லாம் செய்ய கற்றுக்கொள். இங்கேதான் ஊற்று உள்ளது. பருகி புத்துணர்ச்சி பெறுவாயாக. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கோற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோர். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நன்றி உணர்வோடு ஸ்தோத்திர பலிகளை எடுத்து பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து வாசித்து திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் பாடி அவற்றின் வழியாக உன்னை விண்ணகத்தை நோக்கி நான் நடத்துவேன் என்ற அருமையான இந்த காலை சிந்தனைக்காய் நன்றி செலுத்துவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கேட்கப் போகின்ற அனைத்து பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் அமையட்டும். எனது மேலாடையின் கீழ் நீ பாதுகாக்கப்படுகிறாய் என்ற சிந்தனை. எனது மேலாடையின் கீழ் நீ பாதுகாக்கப்படவில்லையா? ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து நம்மை வழிநடத்துகிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பந்தயத்தில் ஓடுவோம் என்ற சிந்தனையோடு, இயேசுவே எமக்கு நன்றி, இயேசுவே எமக்கு புகழ், மரியே நீ வாழ்க. Have a nice day. God bless you. God bless you. God bless you.